Hi friends, welcome to my channel. Friends, நம்ம இப்போ குட் பேட் அக்லி படத்துடைய ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைரக்டர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன், ரைட்டர்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்கா ரவி ஹரிஸ்னு 2 பேர் வந்து உதவியாக இருந்திருக்காங்க. ஸ்டாரிங் வந்து ஏகே, திரிஷா, அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காங்க, சுனில் எல்லாம் நடிச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா அபிநந்தன் ராமராஜன் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வந்து விஜய் வேலுக்குட்டி, மியூசிக் ஜிவி பிரகாஷ்குமார், ப்ரொடக்ஷன் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ். இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு படத்தில் வந்து சம்பவம் இருக்கலாங்க, ஆனால் இந்த படத்தில் வந்து சம்பவமே படமாக இருந்தால் எப்படி இருக்குங்கிறது தான் ஒரு படம். ஃபேன் பாய் மூமெண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு படம். சீன் பை சீனாக வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் சீட்டை விட்டு நம்ம எந்திரிக்க விடாமல் நம்மளை உட்கார வச்சு படத்தை முடிச்சிருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி விடாமுயற்சி படத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த படத்தில் கை மட்டும் வச்சுருப்போம், எப்படா கிளாப் பண்ணுவோம், விசில் அடிப்போம் அப்படின்னு இருப்போம். பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கை சும்மா இருக்கிறதுக்கே வேலை இல்லை. இல்லை ஃபஸ்ட்டு ஹீரோ ஏகே அப்படின்னாக்கா இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோ யாருனாக்கா கண்டிப்பாக சொல்லி ஆகும் ஜிவி பிரகாஷ்குமார். ஜிவி பிரகாஷ்குமார் பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணாலும் படத்தில் வைக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீன் பை சீன் வந்து பிஜிஎம் வந்து பட்டே கிளப்பியிருக்காரு. வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஜிவி பிரகாஷ்குமார். 18 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சம்பவம் வந்து அஜித் ஜிவி பிரகாஷ்குமார் வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுப்புற பாட்டுங்கிற படத்துலேருந்து ஒத்தருவா தாரங்கிற பாட்டை வந்து எக்ஸ்ட்ரானரியாக பிஜிஎம் அந்த படத்துடைய அந்த பாட்டுடைய இதையே வந்துட்டு ஒரிஜினாலிட்டியே வந்து மிஸ் ஆகாமல் ரீமிக்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னொன்று ஹைலைட் சீன் என்ன அப்படின்னாக்கா, இந்த படத்தில் வந்து நம்ம அஜித்குமாரை வந்து எப்படி பார்க்கணுன்னு நம்ம நினச்சோமோ அதை விட பன்மடங்கு வந்து சூப்பர் லெவலாக வந்து தலை அஜித்குமார் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு ஃபேன் பை சம்பவம் மொமெண்ட் வந்து வேறு யாருமே கொடுக்க முடியாது. கண்டிப்பாக அதை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு போகலாம், ஃபேமிலியோடு போய் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு 10 பேர் படத்தில் டிக்கெட் வாங்கிட்டு போனாலும் வெளியே வரும்போது பார்த்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு வந்து இதாக இருக்கலாம். கண்டிப்பாக வந்து இது வேறு லெவல் மூமெண்ட்டு. படத்துடைய ஸ்டோரி நான் என்னன்னு சொல்ல விரும்பலை, கண்டிப்பாக நீங்கள் ரசிகர்களாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பட் சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். விஸ்வாசம் படத்தில் எப்படி தன்னுடைய பெண் பிள்ளைக்காக தன்னுடைய ஒரு தகப்பான் எப்படி தவிப்பார் பார்க்காம அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஒரு மகனாக ஒரு பையனை வந்து பிரிஞ்சிருந்து சேராமல் எப்படி வந்து ஒரு தகப்பனுடைய ஃபீலிங் எப்படி இருக்குங்கிறது எமோஷ்னலாக கொடுத்துருக்காங்க. படத்தில் எல்லாமே இருக்குது, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். இந்த படம் வந்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்கும். இந்த ஆண்டுடைய வந்து பிளாக் பஸ்டர் மூவி வந்துன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நம்ம வேறு ஒரு ரிவ்யூவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,